நம்முடைய உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அநேகர் இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொள்வதை குறித்து மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துகிறேன். உறுதியான ஊழியர் என்ற தலைப்பின் கீழே பவுலுடைய வாழ்க்கையை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். ஒருவேளை பவுலுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படிக்கும் போது புதிய ஏற்பாட்டில் உள்ள அநேக சத்தியங்களை நாம் ஆராய வேண்டியது மிக மிக அவசியம். முதலாவது ஆரம்பிக்கும் போது இதே பவுல் ஊழியராக மாறுவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். சந்திக்கப்படாத ஒரு சவுல். முதலாவது, பிறப்பின் அடிப்படையிலே யூதன். ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததியிலே பவுல் பிறந்திருந்தாலும் அதன் அடிப்படையில நான் கடவுளுடைய பிள்ளை இல்லை, நான் நீதிமான் இல்லை என்று தெளிவாக கூறுகிறார். இது முதலாவது காரியம். அவர் பிறப்பின் அடிப்படையில் தேவனுடைய பிள்ளை அல்ல. அவர் யூதனாக பிறந்திருந்தாலும் அவர் தேவனுடைய பிள்ளை அல்ல. இரண்டாவது, தான் பரிசேயன் சொல்லி சொல்றார். மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி, கடவுளுடைய வார்த்தையின்படி நான் வாழக்கூடியவன், ஆனால் அதன் அடிப்படையில் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்ல முடியாது. நியாய பிரமாணத்தினாலே வரக்கூடிய நீதி தேவனாலே அங்கீகரிக்கப்படாது. ஒருவேளை நம்ம எவ்வளவு பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த பக்தியின் செயல்கள் தேவனுடைய பார்வையில அங்கீகாரத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்லி பவுல் தெளிவாக சொல்லுகிறார். மூன்றாவது, பவுல் தன்னுடைய பாரம்பரியத்துக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு மனிதன். இன்னைக்கு தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். நான்காவது, சந்திக்கப்படாத சவுலுடைய வாழ்க்கையில நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, பாடுபடுத்தினவன். இன்னைக்கு அதை குறித்து படிக்க போறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 3:6 வாசிங்க. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பவுல் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் போது ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னால இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடிய பவுலாகிய நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் சொல்லி பட்டியலிடும் போது அதுல ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், பாடுபடுத்தினவன், பெர்சிக்யூட்டர். அதாவது சபையை எந்த அளவுக்கு துன்பப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்பப்படுத்துவது. இப்போ சபைன்ற வார்த்தைய புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது பில்டிங் கிடையாது. நம்ம சபைன்னு ஒரு பெரிய பில்டிங், ஒருவேளை மேல சிலுவை உள்ள பில்டிங், சிலுவை இல்லாத ஒரு பில்டிங், அல்லது ஒரு வீடு, கூடி வரக்கூடிய இடம் சொல்லி நம்ம யோசிக்கிறோம். வேத வசனம் சொல்லும் போது சபை என்பது விசுவாசிகளுடைய கூட்டம். எக்லீஷியான்ற வார்த்தை என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். அப்போ சபையை துன்பப்படுத்தினவர் சொல்லி சொல்லும் போது கிறிஸ்தவர்களை, விசுவாசிகளை, தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தியவர் இந்த சவுல். சரி, ஏன் இந்த மாதிரி பாடுபடுத்தினார்? அநேக காரியங்கள் நம்ம படிக்க போறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். லூக்கா எழுதும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வார்த்தைகளை தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல இந்த 9வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இன்னும் பாடுபடுத்தினவன் சொல்லி சொல்லும் போது எருசலேமிலே உள்ள விசுவாசிகளை பாடுபடுத்துகிறார். எருசலேமிலே மாத்திரமல்ல, சுற்றிலும் எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், இடங்கள்ல இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஆண்களை, பெண்களை, இந்த மார்க்கத்தாராகிய இந்த பாதையிலே செல்லக்கூடிய, இந்த வழியிலே செல்லக்கூடியவர்களை கண்டுபிடித்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி எருசலேமுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி யோசிக்கிறார். தவறாக பயன்படுத்தினவன் இந்த சவுல். ஒரு வார்த்தை வருது பாருங்களேன், அப்படி கவனிங்களேன். அந்த முதல் வசனத்துல சீரின்ற ஒரு வார்த்தை வருது. சவுல் என்பவன் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி. நான் ஒரு இடத்துல கேட்கும் போது இந்த சீரின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, ஒரு மிருகம்
ஒரு பிரிடேட்டர் அல்லது ஒரு மற்ற மிருகங்களை அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு புலியோ சிங்கமோ எப்படி தனக்கு உணவாகக்கூடிய மிருகத்தை அடித்து அப்படியே ஒன்றும் இல்லாம ஆக்கி சாப்பிடுகிறதோ, அவ்விதமாக சீரின்ற வார்த்தை தன்னுடைய முழு எனர்ஜியும் பயன்படுத்தி கிறிஸ்தவர்களை வேறு அறுக்கும்படி செயல்பட்ட ஒரு வாலிபன் இந்த சவுல். சவுல் தன்னுடைய வாலிபத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். மிகவும் வைராக்கியம் உள்ள ஒரு வாலிபன். ஆனால் அந்த வாலிபம், அவருடைய உள்ளத்தில் இருந்த வெறி இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தது. அப்போஸ்தலர் 7:58 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:58. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இந்த இடத்துல அவரை பற்றி தெளிவான ஒரு அறிமுகம் ஆரம்பிக்கிறது. என்ன அறிமுகம்? தவறே செய்யாத ஸ்தேவானை அநியாயமாக பழி சுமத்தி பொய் குற்றம் சாட்டி கல்லறிந்து கொல்றாங்க. கொன்றுவிட்டு அவன் தேவ தூஷணம் சொன்னான், ஆகவே அவனை கொண்டு விட்டோம் சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய மக்கள் ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து யார் பாதத்துல வைக்கிறாங்க தெரியுமா? சவுலுடைய பாதத்துல வைக்கிறாங்க. ஸ்தேவான் துடி துடித்து சாவதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சவுல். அப்போ சவுலுடைய வாழ்க்கையின் வாலிபம், சவுலுடைய வாழ்க்கையின் துடிப்பு, சவுலுடைய வாழ்க்கையின் வசந்த காலம் தவறாக பயன்படுத்தப்பட்டது, தவறாக பயன்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 22:4. நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அவர்களை கட்டி துன்பப்படுத்தி என்ன சொல்ற தெரியுமா? மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அப்போ அவருடைய வாலிபத்துடைய ஒரே ஒரு லக்கு என்னன்னா, கிறிஸ்தவர்களை ஒழிக்க வேண்டும், அவர்களை வேறு அறுக்க வேண்டும். ஏன் இவ்விதமாக செயல்பட்டார் பின்னாடி படிக்க போறோம். மற்றபடி பாடுபடுத்தின இந்த சவுல் தவறாக பயன்படுத்தினார். எதை தவறாக பயன்படுத்தினார்? வாலிபத்தை தவறாக பயன்படுத்தினார். தனக்குள்ளே இருந்த துடிப்பை தவறாக பயன்படுத்தினார். தனக்குள்ள இருந்த ஜீல், வெறிய தவறாக பயன்படுத்தினார். நம்ம ஒரு காரியத்தை சரியாக புரிந்து வைக்க வேண்டும். என்னன்னா, ஒரு மனிதன் ஒன்று தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்க வேண்டும், அல்லது தேவனுக்கு எதிரான சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழே இருக்க வேண்டும். ஒன்று, ஒரு மனிதன் தேவனாலே பயன்படுத்தப்பட வேண்டும், அப்படி இல்லை என்றால் தேவனுக்கு எதிராக காரியங்களை செய்ய வேண்டும். கேட்டிருக்க அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாலிபம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? நீங்கள் எதற்காக உங்க எனர்ஜி, உங்க டைம், உங்களுடைய வாழ்க்கையின் கோல் எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்கன்ற கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்கே ஒரு வாலிபன் தனக்கு கடவுள் கொடுத்திருந்த அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை, தனக்கு கடவுள் கொடுத்திருந்த அறிவை, தனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் கடவுளுக்கு எதிராக செயல்படுத்தி கொண்டிருந்தார். காரணம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழே இருக்க வேண்டிய சவுல் தன்னை தானே ஆண்டு கொண்டு தனக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பிரசங்கி 12வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13வது அதிகாரம் முதல் வசனம் வரைக்கும் வாசிங்க. பிரசங்கி 12:9 முதல் 13:1 வரைக்கும். மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க சாரி ஜான்சன், ஒரு நிமிஷம். 11 நினைக்கிறேன். 11:9 12:1 வரைக்கும். சாரி, 11 ஒர்க்க கூட சொல்லுங்க. 11:9 பிரசங்கி 11:9 12:1 வரைக்கும். ஓகே. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்று நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும்
எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அப்போ இந்த இடத்துல சாலமோன் ஞானி வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக்கொண்டவர், அநேக காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்த்தவர், தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல சொல்றாரு, வாலிபனே உன் வாலிபத்துல சந்தோஷப்படு, வாலிபத்துல லைஃபை என்ஜாய் பண்ணு, உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனா எல்லாத்தையும் குறித்து கடவுள் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, வாலிபம் இளவயதும் மாயையே. சொல்லிட்டு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, உன் வாலிப பருவத்திலே உன் சிருஷ்டிகரை நினை நினை. அந்த வாலிப பருவத்துலதான் இயேசு கிறிஸ்து சவுலை சந்திக்கிறார். வாலிபத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்த மனிதனை எடுத்து அந்த வாலிபத்தை தனக்கென்று அவர் பயன்படுத்துகிறார். எமில் ஜபசிங் அண்ணனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை FMBB நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு, விஸ்வவாணி இயக்கம், TWR இப்படிப்பட்ட இயக்கங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு தேவனுடைய மனிதர். அவருடைய வாழ்க்கையின் சாட்சியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் கம்யூனிசத்துல பயங்கர தீவிரமான ஒரு மனிதன். ஒரு கம்யூனிச மாநாட்டுக்காக ஆயத்தமாகி கொண்டிருந்தார். ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது அதற்கென்று அந்த மாநாட்டுக்காக ஒரு பாடல் எழுத சொல்லி அவரிடத்துல கேட்கிறாங்க. கேட்கும்போது அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இவரை தனிப்பட்ட விதத்துல சந்தித்து வாழ்க்கையை மாற்றிவிட்டார். அதற்கு முன்பாக தன்னுடைய வாலிபம், தன்னுடைய தாளந்துகள், தன்னுடைய திறமைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக நாத்திகத்துக்கு என்று பயன்படுத்தின ஒரு மனிதன். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த மாநாட்டுக்கு எழுத வேண்டிய எமில் ஜபசிங் என்ற அந்த வாலிபர், அந்த மனிதன் என்ன தெரியுமா எழுதினாரு? உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை என்று அவர் எழுதிய பாடல் இன்றைக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாலிபத்தை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்ன்றதை யோசித்து பார்க்கலாம். சந்திக்கப்படாத ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காத ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையின் பொட்டன்ஷியலை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையின் வாஞ்சை என்னன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். முதலாவது, வாலிபத்தை தவறாக பயன்படுத்தினார். இரண்டாவது, தன்னுடைய வல்லமையை தவறாக பயன்படுத்தினார் இந்த சவுல். 7வது அதிகாரம் அப்போஸ்தலர் 7:58 வாசிங்க மறுபடியும். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். 8வது அதிகாரம் 1 வசனம் 3 வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இந்த வார்த்தைகள்ல லூக்கா ஒரு ரிசர்ச் மாதிரி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, சாட்சிக்காரர் வஸ்திரத்தை சவுல் என்ற வாலிபனுடைய பாதத்திற்கே வைத்தார்கள். ஏற்கனவே நம்ம வாசித்தோம் இல்லையா 7:58. அப்போ சவுல் அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லி கேட்கலாம். ஆலோசனை சங்கம் என்பது அன்னைக்கு உள்ள யூதர்களுடைய சுப்ரீம் கோர்ட். அந்த ஆலோசனை சங்கத்திலே அங்கத்தினராக இருந்தவர் இந்த சவுல். வாலிபனாக இருக்கும் போது அவ்வளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ல இருக்கார். அந்த சனகெட்ரின், அந்த ஆலோசனை சங்கம்ன்றது என்னன்னா, யூதர்களுடைய சுப்ரீம் கோர்ட். அவர்களுக்கு எல்லா பவரும் உண்டு. அதுல ஒருவேளை ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே வந்த அந்த யூத சாம்ராஜ்யத்திலே ஒரு பவர் கொடுத்திருந்தாங்க, எக்ஸிகியூஷன் பவர். அப்படின்னா எதற்காக ஒருவரை கொலை செய்யலாம்ன்ற ஒரு பவர் கொடுத்திருந்தாங்க. என்ன பவர்னா, ஒரு மனிதன் யெகோவாவாகிய தேவனுக்கு எதிராக பேசுவானானால், அல்லது தேவனுடைய ஆலயத்திலே யெகோவாவாகிய தேவனை வணங்குவதற்கு தன்னுடைய எல்லையை தாண்டி புறஜாதியா இருந்து வந்தானா அவனை கொல்வதற்கான அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க. ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும் போது ஸ்தேவான் மீது என்ன பழி சுமத்துறாங்கன்னா, அவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான். இதை பத்தி டீட்டெயிலா நம்ம அடுத்த பாயிண்ட்ல படிக்கலாம். சொல்லி கடவுளுக்கு எதிராக பேசுகிறான் சொல்லி சாட்சி சொல்லி அவன் மீது கல்லெறிந்து கொள்கிறார்கள்.
அவனை கொண்டு முடித்தவன அந்த ரிப்போர்ட் யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா இந்த சவுல் இந்த வாலிபன் இடத்துல கொடுக்குறாங்க. பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ல இருந்த ஒரு மனிதன், மற்றவர்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவன் அல்லது பொறுப்புள்ளவன், வல்லமை உள்ளவன், அதிகாரம் உடையவன் இந்த சவுல். அடுத்து அதே மாதிரி 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, வீடுகள் தோறும் நுழைந்து கிறிஸ்தவர்களுடைய வீட்டுக்குள்ள புகுந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு வந்து ஜெயில்ல போட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தார் இந்த சவுல். தெளிவா சொல்றாரு, நான் இப்படிதான் இருந்தேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. 22வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 22:5. அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிரூபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். எருசலேமிலே மாத்திரமல்ல, எருசலேமிலே ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். சுற்றிலும் உள்ள மக்கள்ல போய் அவர்களை அரெஸ்ட் பண்றதுக்கு, அவங்க மேல பழி சுமத்துவதற்கு, அவங்கள அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி ஹெட் குவார்டர்ஸ் எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு பெர்மிஷன் லெட்டர்ஸை நான் வாங்கினேன்னு சொல்லி சொல்றேன். கொண்டு வரும்படி நான் அவ்விடத்திற்கு போனேன், நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு போறேன்னு சொல்லி சொல்லுகிறார். 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் 9 முதல் 2 வசனங்கள், 13, 14வது வசனங்களை வாசிங்க தம்பி. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். அதற்கு 13ஆம் வசனம், அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதிகாரம் பெற்றவர் இந்த சவுல். முதலாவது, சந்திக்கப்படாத சவுல் தவறாக பயன்படுத்தினது தன்னுடைய வாலிபத்தை தவறாக பயன்படுத்தினார். இரண்டாவது, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை, தன்னுடைய அத்தாரிட்டியை, அதிகாரத்தை தவறா பயன்படுத்துகிறார். நம்ம அடிக்கடி சொல்றோம்ல, அதிகார துர்பிரயோகம். இந்த இடத்துல சவுல் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எருசலேமில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகளை அரெஸ்ட் பண்றாரு, கொண்டு வந்து ஜெயில போடுறாரு, அவர்களை கொலை செய்கிறார். அது மாத்திரமல்ல, சுத்தில உள்ள ஊர்கள்ல தமஸ்குவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை அரெஸ்ட் பண்ணுவதற்கு, அவங்களை ஹராஸ் பண்ணுவதற்கு, அவர்களை கொலை செய்வதற்கு பெர்மிஷன் லெட்டர்ஸ் என்ன செய்யறார், அவர் வாங்கி கொண்டு செல்லுகிறார். இது சவுலுடைய சாட்சி மட்டுமா? இல்ல, அனனியாவிடத்துல கர்த்தர் போய் சவுல போய் சந்தின்னு சொல்லி சொன்ன உடனே அனனியா பயந்து போய் சொல்றார், ஆண்டவரே, இந்த சவுல் யார் தெரியுமா? எருசலேமில் இருக்கக்கூடிய சபையை பாழாக்கினவன். அங்கே மாத்திரமல்ல, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய விசுவாசிகளை, என்னை போன்ற விசுவாசிகளை அரெஸ்ட் பண்றதுக்காக இவன் இங்கே வந்து கொண்டிருக்கிறான் என்று நான் கேள்விப்பட்டேன் சொல்லி சொல்கிறார். அதிகாரம் பெற்றிருக்கிறானே, he was having authority, arrest warrant அவனுடைய கையில இருந்துச்சு. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தின சவுல். அருமையான தேவனுடைய மக்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கையிலையும் கடவுள் வெவ்வேறு லெவல் அத்தாரிட்டி கொடுத்திருக்கார். குடும்பத்துல தகப்பானாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒருவேளை அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, தன்னுடைய மனைவியை பராமரிப்பதற்கு, இன்னும் ஒரு சில தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அத்தாரிட்டியை கடவுள் கொடுத்திருக்கார். அந்த அதிகாரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். என்னுடைய சுயநலத்துக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு நபராக நான் காணப்படுகிறேனா? என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய சுயநலமான நோக்கத்துக்காக நான் பயன்படுத்துகிறேனா? என்னுடைய ஸ்பௌஸை, என்னுடைய வாழ்க்கை துணையை என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை மேலே வருவதற்கு பயன்படுத்துகிறேனா, அல்லது அவர்களை வேதனைப்படுத்துகிறேனா? முக்கியமான ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம். இந்த அத்தாரிட்டியை யார் கொடுத்திருக்கா? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு கீழே கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் உண்டு, மாணவிகள் உண்டு. ஒன்று, இந்த மாணவிகளை சரியான திசையிலே நான் திருப்பி செல்ல முடியும்.
அல்லது என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பிள்ளைகளை தவறான பாதையிலே வழி நடத்த முடியும். ஒருவேளை நீங்க டாக்டரா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம், அல்லது ஒரு ஹோம் மேக்கரா இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு யங் கிராஜுவேட்டா இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை நான் எவ்விதமாக பயன்படுத்துகிறேன்? ஆண்டவர் ஒரு நாள் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். எந்த பொறுப்புல இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர், ஒரு கிறிஸ்தவ குடும்ப தலைவர், ஒரு கிறிஸ்தவ தாயார், கிறிஸ்தவ தகப்பனார், ஒரு கிறிஸ்தவ போதகர், இவ்விதமாக பல்வேறு இடங்கள்ல வைக்கப்பட்ட மக்கள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கும் போது, இவ்வளவு அதிகாரத்தை உன்னுடைய கையில கொடுத்தேனே, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்காக என்ன செய்தாய் சொல்லி கண்டிப்பா ஆண்டவர் கேட்பார். இந்த அதிகாரத்தை சுயநலமாக என்னுடைய விருப்பங்களுக்காக பயன்படுத்துவதற்கு எனக்கு உரிமை கிடையாது. நீ கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம், நம்முடைய அதிகாரம் எவ்விதமாக பயன்படுத்தப்படுகிறது. சவுலுடைய வாலிபம் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவத்தையும் சபையையும் பாழாக்கி கொண்டிருந்தான் இந்த சவுல். இரண்டாவது, சவுலுடைய அதிகாரம், அவருடைய வல்லமை தவறாக பயன்படுத்தப்பட்டது. நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நடக்கிறதா? மக்கள் கிறிஸ்துவுக்கு நேராக திரும்புகிறார்களா? அல்லது சபை விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்டு வளருகிறார்களான்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்களான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி என்னுடைய அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா? இந்த இடத்துல சவுல் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறார். நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஒன்று நாம் தேவனாலே பயன்படுத்தப்பட முடியும். அப்படி இல்லைன்னா என்னுடைய சுயநலமாக நான் காரியங்களை செய்யும் போது அது தேவனுக்கு எதிராக மாறிவிடும். பிசாசானவன் என்னை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. வாலிபத்தை தவறாக பயன்படுத்தினவன், இரண்டாவது தன்னுடைய வல்லமையை தவறாக பயன்படுத்தினவன். விளைவு என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கையை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தார் இந்த சவுல். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 9, 4, 5. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். தமஸ்குவுக்கு போகிற வழியில இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்துல சவுலை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு என்ன செய்யறாரு? தன்னுடைய உள்ளத்தை அப்படியே பகிர்ந்து கொள்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறார்? சவுலை பெயர் சொல்லி, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுலே, நான் உன்னை ஆபிரகாமுடைய சந்ததியிலே கொண்டு வந்தேன். பிறப்பின் அடிப்படையிலே நீ யூதன். என்னுடைய வார்த்தையை எழுதி உன்னுடைய கையில நான் கொடுத்தேன். உன்னை இந்த இளம் வயதுல எவ்வளவோ படிக்க வச்சிருக்கேன். உன்னை நான் உயர்த்தி இருக்கிறேன். உன்னுடைய கையில அதிகாரத்தை அள்ளி கொடுத்திருக்கிறேன். உனக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியம் மனிதர்களை மாற்றக்கூடிய வைராக்கியம். ஆனா இவ்வளவு கொடுத்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஏன் உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு எதிராக வாழுகிறாய்ன்னு சொல்லி கேட்கிறார். என்னுடைய வாய்ஸ் தெளிவா கேட்குதா பரமாத்மா? தம்பி கட்டாக கொஞ்சம் தம்பி நெட்வொர்க் இஷ்யூஸ் நினைக்கிறேன். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான்னு சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சவுல் யார்? வேத வசனத்தின்படி வாழுகிறேன்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு பூரணமாக அர்ப்பணிக்கவில்லை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொடுக்காம, அவரை என்னுடைய வாழ்க்கையின் இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நான் அவருக்காக செய்யக்கூடிய ஊழியம், அவருக்காக பகிரக்கூடிய சாட்சி, அவருக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இதான் சவுல் சொல்ல வர்றார். சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லி கேட்கிறார். தனிப்பட்ட விதத்துல கேட்ட உடனே சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீங்க யாருன்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா? நீ
துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். நீ என்னை வேதனைப்படுத்துகிறாய், அதே போல உன்னை நீயே வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. முள்ளுல போய் உதைச்சோன்னா அந்த முள்ளு நம்முடைய காலில் குத்தி நம்மை புண்படுத்தும். சவுலே, நீ என்னை வேதனைப்படுத்துகிறாய், நீ செய்யக்கூடிய காரியங்கள் உன்னை வேதனைப்படுத்தும். காரணம், என்னை உன்னுடைய வாழ்க்கையின் வரம்புல விலக்கி வைத்துவிட்டு உன்னுடைய இஷ்டப்படி நீ வாழுவாயானால் அந்த வாழ்க்கை என்னை வேதனைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, அது உன்னையும் வேதனைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை என்று சந்திக்கப்படாத சவுல் இடத்துல கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு ராத்திரி நம்மை பார்த்து கர்த்தர் விதமாக சொல்கிறாரா? நம்முடைய வாலிபம், நம்முடைய டைம், நம்முடைய டேலண்ட், நம்முடைய ட்ரெஷர் எதற்காக பயன்படுத்துகிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய இன்ஃபுளுன்ஸ், இந்த கல்லூரியில பேராசிரியராக என்னை தேவன் வைத்திருக்கிறார், என்ன அங்க வச்சிருக்கிறதால என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை வெளிப்படுத்துகிறேனா, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு அவமகிமையை கொண்டு வருகிறேனா? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் இயேசு கிறிஸ்துவுக்காக இருக்கிறதா, அல்லது சுயநலமாக என்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழே இல்லாதபடிக்கு நான் வாழுகிறேனா? இது ஒரு முக்கியமான கேள்வி. சபையை பாழாக்கினவன் சொல்லும் போது சவுலுடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கக்கூடிய காரியம், தவறாக பயன்படுத்தினவன். இது பாவமான்னு சொல்லி கேட்கலாம். தேவன் என்ன நோக்கத்திற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை தவிர வேறு எதற்கு அதை பயன்படுத்தினாலும் அந்த வாழ்க்கை வீண். தேவனுடைய சித்தத்தை தவிர நானும் நீங்களும் எதை நிறைவேற்றினாலும் அது கடவுளுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்படாது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்தவித பயனையும் கொடுக்காது. இந்த வைராக்கியம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. பின்னணியம் கொடுத்தது யார்? ஆண்டவர். அதிகாரத்தை கொடுத்தவர் யார்? ஆண்டவர். அதை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து விட்டு, ஆண்டவரே என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன்னு சொல்றது முக்கியம். ஆனா சவுல் தன்னுடைய சொந்த வழியிலே சென்று கொண்டிருந்தார். சபையை துன்பப்படுத்தின சவுல் தவறாக பயன்படுத்தினார். வாலிபத்தை, வல்லமையை, வாழ்வை பயன்படுத்தினார். சரி, என்ன காரணம்? இந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் யாரும் தனிப்பட்ட விதத்துல அவரை பாடுபடுத்தினாங்களா? அப்படி பைபிள்ல போடப்படலையே. என்ன காரணம்? 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 தீமோத்தேயு 1:17 வாசிக்க தம்பி. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். 13ஆம் வசனம் வாசிங்க. 13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். இந்த 13ஆம் வசனத்துல 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை 2ஆ பிரிக்கிறார். ஏன் இவ்வளவு வெறுப்பு? ஏன் கிறிஸ்தவர்கள் மேல இப்படி வெறி? ஒரு மிருகம் வேட்டையாடுகிறது போல ஏன் இவர்களை வேட்டையாட வேண்டும்? அவர் சொல்றாரு, முன்னே சந்திக்கப்படுவதற்கு முன்பே, கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன்னே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னே, மறுபிறப்பின் அனுபவத்திற்கு முன்பே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே, நிறைய காரியங்கள் சொல்றார். முன்னே நான் தூஷிக்கிறவன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறாக பேசுகிறவன். நான் துன்பப்படுத்துகிறவன். யாரை? இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அடியார்களையும் துன்பப்படுத்துகிறவன். நான் கொடுமை செய்கிறவன். போட்டு மனுஷனை பாடுபடுத்தக்கூடிய ஒருவன். ஏன் தெரியுமா? அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். சவுலுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தவறாக புரிந்து கொண்டவன். ஏன் சபையை துன்பப்படுத்தினார்? தவறாக பயன்படுத்தினவன். 2வது, தவறாக புரிந்து கொண்டவன். அதுல 2 வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்களேன். 1, நான் அறியாமையினாலே அப்படி செய்தேன். 2வது, என்னுடைய அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தேன். அறியாமை அவிசுவாசத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. என்ன அறியாமை? பவுல் என்ன அறியவில்லை? ஒருவேளை நம்ம இதை படிச்ச உடனே என்ன யோசிக்கிறோம்? பவுலுக்கு படிப்பு இல்லையா? அப்படி இல்லை. பவுல் மெத்த படித்தவர். இன்னைக்கு உள்ள வேர்ல்ட் லெவல்ல ஒரு ஸ்காலர் எடுத்தீங்கன்னா, ஒரு
மிகவும் அறிவு பெற்ற ஒரு மனிதர். இது பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கு. 26வது அதிகாரம், அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நான் ஆதி முதல் நடந்த நடக்கையை யூதர்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார்கள். 22வது அதிகாரம் 3ஆம் வசனம். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பவுல் சொல்லும் போது நான் யார்கிட்ட படிச்சேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த நகரத்திலே, இந்த நகரம்னா எங்க, அந்த தர்சு பட்டணத்துல, இந்த சிட்டில கமாலியேல் எனப்பட்ட ஒரு மனிதனுடைய பாதத்தருகே நான் வளர்ந்தேன். அந்த வசனத்தை சரியா வாசிங்க தம்பி. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 24ஆம் வசனம். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அந்த ராஜா சொல்லும் போது, அதிகாரி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பவுலே நீ மெத்த படித்தவன் சொல்லி சொல்றாரு. பவுல் தன்னை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு, நான் கமாலியேலுடைய பாதத்தருகே வளர்க்கப்பட்டவன். தர்சு பட்டணத்தை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? இட் இஸ் யூனிவர்சிட்டி சிட்டி, பல்கலைக்கழக நகரம் சொல்லி சொல்றாங்க. அந்த எருசலேம் இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல ஏர்லி ஏஜ்ல விதமாக இருந்தது. ஒருவேளை என்ன சொல்றாங்கன்னா, இந்த சவுல் மிகவும் இள வயதிலேயே எருசலேமுக்கு வந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அடுத்த ஒரு கேள்வி, இந்த கமாலியேல் யார்? கமாலியேலை பத்தி வேதத்துல அநேக காரியங்கள் சொல்லப்படல, ஆனா வரலாற்றிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, த மோஸ்ட் ஆனர்ட் ரபி ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு யூத போதகர். ஹில்லல் எனப்பட்ட ஒரு பெரிய ஸ்காலர் இருந்தார், ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவருடைய பேரனாக, கிராண்ட் சன்னா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இவரை பற்றி ஒரு இடத்துல மட்டும் லூக்கா எழுதுகிறார். அந்த பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 34ஆம் வசனத்துல இருந்து 40 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 5:34 இருந்து 40 வரைக்கும். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். இந்த வசனங்களை பார்க்கும்போது ஆலோசனை சங்கத்துல மெம்பரா இருக்கார், ஜூயிஷ் கவுன்சில்ல மெம்பரா இருக்கார். நான் சொன்னேன்ல, ஜூயிஷ் சுப்ரீம் கோர்ட், யூதர்களுடைய அந்த கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுடைய முக்கியமான பொறுப்புல அவர் இருக்கார். அதுல போட்டிருக்கு, யூதர்களாலே கனம் பெற்ற ஒரு மனிதன். அவர் சொல்றதை என்ன செய்யறாங்கன்னா மற்றவங்க கேட்கிறாங்க. என்ன போட்டிருக்குன்னா, ட்ரெடிஷனலி லிஸ்டட் அமங் த ஹெட் ஆஃப் த ஸ்கூல்ஸ், அங்கு உள்ள கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுக்கும் தலைவராக இருந்த ஒரு மனிதன், டிஸ்டிங்விஷ்ட் மெம்பர் ஆஃப் த கவுன்சில். அந்த கவுன்சில்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல தனிப்பட்ட விதத்துல புகழக்கூடிய ஒரு மனிதன். பவுல் பெருமையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் இந்த கமாலியேல் இடத்துல நான் படித்தேன்.
பெஸ்ட் சொல்லும் போது நீ அதிக படித்தவன், அதனால இப்படி பேசுறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த அளவுக்கு அறிவுள்ள ஒரு சவுல் கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்டாரா? என்ன சொல்றாரு? அறியாமையினாலே அப்படி செய்தேன், அறியாமையினாலே அப்படி செய்தேன். அப்ப அவருடைய அறியாமை என்ன? வேதத்தை நன்றாக கற்று வைத்திருந்தார், மற்ற அநேக காரியங்களை புரிந்து வைத்திருந்தார். ஆனாலும் இவர் அறியாமை என்று சொல்வது, நான் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை சரியாக நான் புரிந்து கொள்ளவில்லை. என்ன புரிந்து கொண்டார்? இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஜீசஸ் வாஸ் எ இம்போஸ்டர். இம்போஸ்டர்னா ஆள் மாறாட்டம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், மோசம் போக்கக்கூடியவன். ஏன் இப்படி சொல்றாரு? மத்தேயு 28வது அதிகாரம், மத்தேயு 28 11 முதல் 15 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. இந்த சம்பவம் என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து அவர் வாக்குப்படினபடியே 3வது நாள் உயிர் தெழுந்தார். காவல் சேவர்கள் செத்தவங்க போலானாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? போய் சொல்றாங்க பிரதான ஆசிரியர்கிட்ட, உண்மையாகவே அவர் உயிர் தெழுந்துட்டார் ஐயா. சொன்னோன்னு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? கையில கையூட்டு கொடுக்குறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்க வெளியே போய் அப்படி சொல்லிடுறாங்க. என்ன சொல்லுங்க? நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது யூதர்கள், அந்த பரிதாபமான சீஷர்கள் 12 பேரும் சேர்ந்து 11 பேரும் சேர்ந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கன்றாங்க. இவர்களும் காசை வாங்கி கொண்டு, லஞ்சம் பெற்றுக்கொண்டு, கையூட்டை பெற்றுக்கொண்டு, உண்மையை மறைத்து விட்டு யூதர்கள் மத்தியில போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்துடைய உடம்ப திருடிட்டு போயிட்டாங்க. இந்த பேச்சு யூதருக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் பிரசித்தமா இருக்கிறது. பரிசேயனாகிய சவுல் என்ன நம்பினார்னா, இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? சாதாரணமாக எருசலேமிலே அந்த யூத பின்னணியத்துல பிறந்த ஒரு தச்சனுடைய மகன். அவர் ஒரு மனிதன். ஒரு மனிதன் தன்னை தெய்வம் என்று சொல்வது தேவ தூஷணம், கடவுளுக்கு எதிரான ஒரு காரியம். அதை தேவன் பொறுத்து கொள்ளவே மாட்டார். நமக்கு உபாகமும் 6வது அதிகாரம் 4ஆம் வசனம் நல்லா தெரியும். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒருவராகிய கர்த்தர் திரியேக தேவராக செயல்படுகிறார்ன்றது சவுலுக்கு தெரியல. யெகோவாகிய தேவன் பேசியிருக்கிறார். யார் மூலமாக பேசினார்? மோசே மூலமாக பேசினார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து தன்னை தேவகுமாரன் என்று சொல்வது தேவ தூஷணம். அது மாத்திரமல்ல, அவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறாங்கல்ல, சுவிசேஷம் என்ற பெயர்ல இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வது பொய். இயேசு கிறிஸ்துவும் பொய், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய நற்செய்தியும் பொய் என்று தவறாக புரிந்து வைத்திருந்தார் இந்த சவுல். ஒரு தேவனுடைய மனிதர் வெளிநாட்டுல சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, இஸ்லாமிய நாடுகள்ல அறிவிப்பதற்காக போனாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஜூயிஷ் எம்பசியை அவர் மீட் பண்ணார். அங்க போகும்போது அந்த ஜூயிஷ் எம்பசில உள்ள ஆபீசர்கிட்ட கேட்டிருக்காரு, ஹூ இஸ் ஜீசஸ்ன்னு கேட்டிருக்காரு. எருசலேமுக்கும் போகும்போது உடனே அவங்க என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காங்க? ஹி இஸ் ஜஸ்ட் அன் கார்பெண்டர். இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி கேட்டா தூதரகத்துல அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அவர் சாதாரணமான ஒரு தச்சன். இதே எண்ணம் தான் சவுலுக்குள்ள இருந்துச்சு. இவர் யார்? செத்து போனவர். அவருடைய பாடியை திருடிட்டு போயிட்டு உயிரோடு எழுப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவர் யார்? சாதாரண தச்சனுடைய மகன். இவர் தன்னை கடவுள் என்று சொல்வதோ அல்லது அவரை குறித்து மற்றவர்கள் பிரசங்கிப்பதோ தேவனுக்கு எதிரான தவறான செயல். அப்படிப்பட்ட மக்களை ஒழிப்பது தேவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னு சொல்லி தவறாக புரிந்து வைத்திருந்தார் இந்த சவுல். இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளாதபடியினால் நான் சபைகளை துன்பப்படுத்தினேன் சொல்லி சவுல் சொல்லுகிறார். தவறாக பயன்படுத்தினவன், தவறாக புரிந்து கொண்டவன். புரிந்து கொண்டதற்கு காரணம் மெத்த படித்த சவுல், கமாலியேலுடைய பாதத்தருகே உட்கார்ந்து படித்த சவுல், இயேசு கிறிஸ்து யார் என்பதை சரியாக
புரிந்து கொள்ளவில்லை. அப்ப நம்ம யோசிக்கலாம், பைபிள் காலேஜ்லாம் போறாங்களே ரொம்ப நல்லது, நிறைய டிகிரிலாம் பண்றாங்க, நல்லது. பிடியா இருக்கலாம், பிடிஹெச்ஆ இருக்கலாம், பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி, மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, அதுல ரிசர்ச் நிறைய காரியங்கள் படிக்கிறாங்க, நல்லது. ஆனால் அந்த கல்வி மாத்திரம் இயேசு கிறிஸ்து யார் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதற்கு உதவாது. ஒருவேளை நம்ம மெத்த படித்தவர்களா இருக்கலாம், உலக அறிவுல திளைத்த மக்களா இருக்கலாம், ஆனா கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து உங்களை பொறுத்த வரைக்கும் யார்? இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி பைபிள் பதில் சொல்லுது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ரட்சகர்னு சொல்லி அர்த்தம். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா, விடுதலையை கொடுக்கக்கூடிய மேசியா இந்த இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து ஏசாயால நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனால் யூதர்கள் எதிர்பார்த்த மேசியா வேறு விதமான மேசியா. அவர்கள் எதிர்பார்த்த மேசியா ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைகளா இருந்த இந்த யூதர்களை விடுதலையாக்கி புதிய ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவார்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வித்தியாசமானவராக இருந்தார். அதே ரோமர்களாலே சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டார். இவர்களுடைய எதிர்பார்த்த மேசியா அவர் இல்லை. ஆனா வசனம் சொல்லுது அவர் ரட்சகர் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்து உங்களை பொறுத்த வரைக்கும் யார்? இதை கேட்டு யாரானாலும் இருக்கலாம். எனக்கு என்ன பிரசங்கிக்கப்படுது? இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர், இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறவர், இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்து ஆறுதல் அளிக்கிறவர். இவ்விதமாக அநேக காரியங்களை சொல்றாங்க, நல்லது. இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அவர் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ரட்சகர், அவர் கடவுள், அவர் தேவனுடைய குமாரன். இதை சரியாக அறிந்து கொள்ளாத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான். அந்த அறியாமையினாலே அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சபையை பாடுபடுத்தக்கூடிய, துன்பப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்குமே தவிர தேவன் அங்கீகரிக்கக்கூடிய காரியமாக இருக்காது. இன்னைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் who is Jesus? உங்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து யார்? அவர் ரட்சகரா? உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? அநேக நேரங்கள்ல சொல்றோம், ஏன் இப்படி எல்லாம் போதிச்சாதான மக்கள் கூட்டம் வரும், அப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லலாம். அறியாமை எதற்கு நேராக வழி நடத்துகிறது தெரியுமா? அவிசுவாசத்தினாலே நான் அப்படி செய்தேன். விசுவாசம் என்பது தேவனை நம்புவது. தேவனை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் தேவனை எவ்விதமாக சரியாக நம்ப முடியும்? இவர் இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக பார்த்தார்? சாதாரண தச்சனாக பார்த்தார். ஆகவே அவருடைய நம்பிக்கை அவரை மனிதனாக காட்டியது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவரை சந்தித்து, சவுலே சவுலே, நீ நினைக்கிற மாதிரி நான் செத்து போனவன் அல்ல, உயிரோடு இருக்கிறவன், உன்னோடு பேசுகிறவன் சொல்லி பேசுகிறாரே. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரா? அறியாமையினாலே நான் செய்தேன், அவிசுவாசத்தினாலே நான் செய்தேன், ஆகவே நான் இரக்கம் பெற்றேன். ஒரு மனிதன் ஒன்று சபையை கட்டக்கூடிய மனிதனாக இருக்க முடியும், அல்லது சபையை பாழாக்கக்கூடிய மனிதனாக இருக்க முடியும். இந்த இடத்துல இந்த மனிதன் ஆண்டவருடைய திருச்சபையை பாழாக்கினதற்கு காரணம் தவறாக பயன்படுத்தினான். தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்தினான், தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தினான், தன்னுடைய வளங்களை பயன்படுத்தினான், தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தினான். அடிப்படை காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்டான். எனக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து சரியான அறிவு நமக்கு உண்டா? மற்றவர்களுக்கு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து யார்ன்றதை சரியாக சொல்கிறோமா? என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொண்டாரோ, அவரை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு கீழே சவுல் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். விளைவு என்ன தெரியுமா? இதே சவுலை தேவன் எடுத்து சபையை கட்டக்கூடிய மனிதனாக, ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். இன்னைக்கு ராத்திரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? சவுல் தன்னை பற்றி சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றது, அதை மாத்திரம் வாசித்து முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:9.
நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. சவுல் தன்னை குறித்து எவ்வளவு தாழ்மையா சொல்றாரு இல்லையா? நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவன். அப்போஸ்தலர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் ஏன் தெரியுமா? தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரம் அல்ல. தன்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கும் போது, நான் இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லி, தகுதி இல்லை என்று சவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு ராத்திரி நம்ம யோசித்து பார்க்கலாமா? சந்திக்கப்படாத சவுலை போல வாழ்றோமா? சந்திக்கப்படாத சவுலை போல அறியாமையில் இருக்கிறோமா? இன்றைக்கு ராத்திரி தெளிவாக அவரை அறிந்து கொள்ள, அவருடைய ஆளுகைக்கு கீழே நம்மை ஒப்புக் கொடுக்க, அவராலே பயன்படுத்தப்பட தேவன் நமக்கு கிருபை செய்வதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் அமைதியாக யோசிக்கலாம். ஒன்று இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகை அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான ஆளுகை. அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஜீசஸ் அல்லது அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மை செல்ஃப் டெவில். வாலிபத்தை தவறாக பயன்படுத்தினார். சீறி எழும்பி வீடுகள் தோறும் நுழைந்து தன்னுடைய டைம், தன்னுடைய எனர்ஜி எல்லாத்தையும் தவறா பயன்படுத்தினார். இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 24 ஹவர்ஸ்ல எதற்காக பயன்படுத்துகிறோம்? என்னுடைய வாலிபம் எதற்காக பயன்படுகிறது? என்னுடைய வாழ்க்கையின் துடிப்பு எதற்காக பயன்படுகிறது? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். என்னுடைய அதிகாரம் தேவன் எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா சபைக்கு என்ன பயன், கிறிஸ்துவுக்கு என்ன பயன் சொல்லி யோசித்து பார்க்கலாமா? சவுல் சொல்றாரு, எனக்கு தெரியாது ஐயா, எனக்கு அறியாமையினாலே செய்தேன். நான் மெத்த படித்தவன் தான், கமாலியேலுடைய பாதத்தருகே படித்தவன். ஆனாலும் எவ்வளவு படித்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளாதபடினால முட்டாள்தனமாக செயல்பட்டு விட்டேன்னு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய மக்களே, நீங்க அநேக காரியங்களை அறிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்துல அறிஞ்சிருக்கீங்களா? அறியாவிட்டால் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறோமா? அறியாமை அவிசுவாசத்துக்கு நேராக வழி நடத்தியது. ஆனால் அவனுடைய அறியாமையின் கண்களை கிறிஸ்து திறந்தார். விளைவு இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். சந்திக்கப்படாத சவுல். இன்னைக்கு ராத்திரி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு இல்லையா? ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருப்பாரா? நான் யாராவது ஒருத்தர் ஜெபித்து முடிக்கலாமா? யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்திருக்கிறோம். இந்த சாயங்கால வேலையில தேவரீர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த சந்திக்கப்படாத சவுளுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த வாலிப பருவத்தை முழுவதும் ஆண்டவரே இந்த சவுல் எப்படி பயன்படுத்தினார்ன்றதை நாங்கள் ஆண்டவரே படித்தோம் சுவாமி. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டு உமக்காக ஆண்டவரே காரியங்களை செய்ய எங்களை பேர் சொல்லி அழைத்த உங்களுடைய சொத்த கிருபிக்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி. இது எத்தனையோ வாலிபர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த வாலிப பருவத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்டவரே எங்களுடைய திறமைகள், ஆண்டவரே எங்களுடைய நேரம், ஆண்டவரே எங்களுடைய ட்ரெஷர் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இன்னைக்கும் மாணவ பருவத்துல வாலிப பருவத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுடைய வாலிப பருவத்தை ஆண்டவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அநேக வாலிபர்கள் இருக்கிறத நாங்கள் கேள்விப்படுறோம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, இந்த வாலிப பருவத்தை எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத ஆண்டவரே அவேர்னஸ் ஆண்டவரே நாங்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பிள்ளையாக நீர் எங்களை மாற்றும். ஒவ்வொருத்தரோடு பேசு ஆண்டவரே. இந்த அறியாமை ஆண்டவரே அவிசுவாசத்துக்கு நேராக வழிநடத்துன்றதை நாங்கள் கத்துக்கிட்டோம் சுவாமி. அப்பா, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒருவர் ஆண்டவரே அவிசுவாசத்துக்கு நேராக ஆண்டவரே தவறாக போதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்த பிள்ளைகளாக ஆண்டவரை உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த நாளுக்காக நன்றி. பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். துதி கனமகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.